அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக உங்களோட இணைஞ்சு கொள்ற நான் தமிழ்மதி. அரசியலை பொறுத்த வரைக்குமே ஒரு நாட்டில் அரசியல்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த நாட்டில் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனைகள் சார்ந்தும் அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த அநீதிகள் சார்ந்தும் அவர்களுடைய தேவைகள் சார்ந்தும் மக்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக வந்து இந்த அரசியல் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்குமே இங்கே இருக்கக்கூடிய தேசிய இனமாகிய தமிழினம் அவர்கள் சார்ந்து இழைக்கப்பட்ட அநீதிகள், அந்த அநீதிகளை தொடர்ந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆயுத போராட்டம், அந்த ஆயுத போராட்டம் 2009 மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு இன்றைக்கு எங்களுடைய இனம் அரசியல் சார்ந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த நகர்வுகள் என்பது ஒரு காத்திரமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த அநீதிகள் சார்ந்து எத்தனையோ உயிர் தியாகங்கள் இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக வந்து மண் விடுதலைக்காக, மக்களது விடுதலைக்காக, மக்களுடைய விடுவிற்காக, எங்களுடைய உரிமைகளுக்காக எவ்வளவோ தியாகங்கள் வந்து இந்த மண்ணில் இடம்பெற்றிருக்கிற அந்த சூழல்ல இன்றைக்கு நாங்கள் அரசியல் ரீதியாக எங்களுக்கான அந்த விடிவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இன்றைக்கு இருக்கிற அந்த சூழல்ல அரசியல் சார்ந்து மக்களுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்றத்துக்கு சென்றிருப்பவர்கள் இன்றைக்கு எவ்வளவு தூரம் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து கதைக்கிறார்கள் என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து அங்கே பேசக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காத்திரமான கருத்துக்களை அவர்கள் அங்கே முன்வைக்கிறார்கள். மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து, இனம் சார்ந்து பல கருத்துக்களை அங்கே முக்கியமான கருத்துக்களை முன்வைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனையும் தாண்டி ஒரு சிலர் மக்கள் சார்ந்து கதைப்பதை தாண்டி தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும், தாங்கள் இந்த அரசியல் தளத்திலே எப்பொழுதுமே பேசு பொருளாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பேசக்கூடிய மக்களுக்காக அந்த வழங்கப்படுகின்ற அந்த நேரத்தை வீணடிக்கக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளை வந்து நாங்கள் அண்மை காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த செய்தியையும் கூறிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில யாரை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னால், இன்றைக்கு தன்னை ஒரு பேசு பொருளாகவே வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில செயற்பட்டு கொண்டு வரக்கூடிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாகத்தான் வந்து நாங்கள் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கேட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜேர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவரால் வந்து அந்த நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டது, என்ன காரணத்திற்காக அனுப்பப்பட்டது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலியில வந்து விரிவாக பார்க்க போறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து முகப்புத்தகத்துல தெரிவித்த ஒரு கருத்து தொடர்பாக வந்து அந்த 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் வந்து அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து ஜேர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவரால் வந்து அந்த இழப்பீடு நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையில வந்து கடந்த மார்ச் 10 வழக்கறிஞர் ஒருவரோடாக 59 வயது ஜேர்மன் நாட்டை சேர்ந்த ஒருவரால வந்து சட்டத்தரணிகளுக்கூடாக வந்து இந்த இழப்பீடு நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் HP சமரகோன் ஆகியோர் 2025 பிப்ரவரி 12 ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட அவதூறு கருத்துக்கள் தொடர்பாக வந்து அந்த இழப்பீடு வந்து கோரப்பட்டிருக்கிறது. இதுல குற்றம் சாட்டு அவருடைய அந்த பதிவில, ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய முகப்புத்தக பதிவில வந்து ஜேர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன் குற்றவியல் நடவடிக்கைகள் அதோட வந்து நிதி மோசடிகள்ல ஈடுபட்டதாக கூறப்பட்டதன் விளைவாக வந்து அவருடைய மனைவி பிள்ளைகள் வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு வந்து உள்ளாகி இருக்கிறதாலும் பொது அவமானத்திற்கு ஆளாகி இருக்கிறதாகவும் குறித்த நபரின் நற்பெயருக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கதாகவும் அதோட அவருடைய தொழில் வாழ்க்கையில வந்து களங்கம் ஏற்பட்டிருக்கதாகவும் வந்து அந்த செய்தி அந்த அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த விடயம் சார்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிற்கு ஏற்கனவே நிறைய தடவைகள் வந்து அவர்கள் அறிவுறுத்தல் வழங்கியும் கூட அவர் அது எவற்றையுமே வந்து கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் வந்து இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் கதைக்கக்கூடிய அந்த விடயங்கள் தொடர்பாக சபாநாயகரால வந்து அவருக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த உரைகள் ஒலி வடிவமாக வந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்வதில்லை குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு வந்து அந்த தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னார், அந்த வழக்கறிஞர் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ்ல MP வெளியிட்ட அவதூறான கருத்துக்களை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லியும் பகிரங்கமாக எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொல்லியும்
குறிப்பாக பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவதை அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்து அந்த அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை தவறுற பட்சத்துல, அதாவது 14 நாட்களுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் வந்து அவருக்கு மேல அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் எனவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்மைய நாட்களை பொறுத்த வரைக்குமே ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அந்த தனிப்பட்ட தனி மனித தாக்குதல்கள்ல வந்து ஈடுபடுறதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அண்மையிலும் மனித உரிமை செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய சுவஸ்திகா அவர்கள் மீதான அந்த அவதூறு பரப்புதல் தொடர்பான செய்திகளையும் நாங்கள் கேட்டிருந்தோம். அதே மாதிரி நாடாளுமன்றத்துல முஸ்லிம் மக்களுக்கு முஸ்லிம் பெண்கள் சார்ந்தவர் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துகள் நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை முஸ்லிம் மக்கள் மத்தியிலேயும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலேயும் வந்து ஏற்படுத்தி இருந்தது. அது தொடர்பான பல விவாதங்கள் வந்து இடம்பெற்றிருந்த அந்த சூழ்நிலையில தான் தொடர்ச்சியாக இவ்வாறாக நாடாளுமன்றத்தில் அவரால் பேசக்கூடிய அந்த விடயங்கள் சார்ந்து அவதானித்து அதற்கு பின்னர் தான் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அவரால் நேற்றைய தினம் வந்து அவருக்கான அந்த தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக நாடாளுமன்றத்திலேயே கடந்த சில நாட்களாக அர்ச்சனா அவர்களால் தெரிவிக்கப்படக்கூடிய அந்த விடயங்கள் சார்ந்து நாடாளுமன்றத்தில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வலிகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே நாளைய தினம் இன்னும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.